எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம தி கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 109 ல 112 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அனிமே சீரிஸ்ல வீடியோ இருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 109 ஓப்பன் பண்ணா ஜேவர் எப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், என்னோட மானா வந்து உறிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே வந்து பெட்ஸ் அண்ட் குயின் மட்டும் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹிப்போபோட்டமஸ் அவன் ஒரு அடி அடிக்கவும் அவனோட அட்டாக் வந்து மாறி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜேவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட மானவ அப்சர்வ் பண்ண சொல்லிருப்பா இல்லையா? ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு பிளட் மாதிரி தான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து வெளி உலகத்துல இருந்து வந்தவன். ஸோ அதர் வேர்ல்டி கிரீச்சர் மாதிரி தான் அந்த மானாவும் இருக்குது. அவனால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் வந்து உள்ள அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றான், பட் இருந்தாலும் முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது வெளியே வந்து நம்ம ஸ்பைடர் வெப் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்றான், அந்த ஆயுலாம் போய்கிட்டு இருக்கான் அந்த டிராகன் மேல. அது அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல நம்ம குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போடும்போது இந்த பக்கம் ஜேவர் வந்து நம்ம மடிச்சிருங்க, ஏன்னா அதை பண்ண முடியலன்ற மாதிரி யோசிக்க நம்ம பெட்ஸ் எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஜேவர் வந்து என்ன பண்ணலான்னு நாங்கினிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் குயின் வந்து அவளை அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகுது. என்னன்னா அந்த கண்ணில் ஒரு பாய்சன் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது இப்போ அஃபெக்ட் ஆகி தொப்புன்னு கீழே விழுற மாதிரி போறாங்க. அந்த சமயத்தில் ஜேவர் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி லாய் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறா பாருங்க. பார்த்தோன்னே பயந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. அவன் கத்தன கத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கே தெரியாம அன்கான்சியஸா அந்த மானவை எப்படி அப்சர்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டான். அதே சமயத்தில் இந்த பக்கம் குயின் வந்து அப்படியே கீழே விழுறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஸ்பைடர் வந்து அவனை பிடிச்சிட்டு மொத்த பெட்ஸுமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க. அந்த இது டிராகன் இருக்கு இல்லையா, இவங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட் கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கு. இப்போ ஜேவர் அந்த மானா அப்சர்வ் பண்ண பிறகு அவனுக்கு அதர் வேர்ல்டி பவர் கிடைக்குது. அவனோட செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு செல்லுமே மானா ஹார்ட் மாதிரி செயல்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஒரு ரக்க மாதிரி வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கான். லாய்ட தூக்கிட்டு இவன் வந்து நான் சென்ட் பண்ணலையே எப்படி அவன் வந்தான் அப்படின்ற மாதிரி இந்த டிராகன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனை கீழே போட்டு என்ன பண்றான், ஸ்வாட் எடுக்கிறாப்ல ஒரு வெட்டு வெட்டுறான் பாருங்க. அது என்ன ஆகுதுன்னா மில்லியன் கணக்கில் ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி போயிட்டு அந்த மொத்த டிராகன் இருக்கு பார்த்தீங்களா, அதை துண்டுதா வெட்டி போட்டுறான். அவன் வந்து இப்போ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற டைட்டில் அச்சீவ் பண்ணிட்டான். இது வரைக்கும் ஹியூமன் வந்து அச்சீவ் பண்ணாத ஒரு டைட்டில். நைட் ஆஃப் பிளட் அயன்ல வந்து இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, வெறும் பேர்ல மட்டும்தான். அந்த ஸ்ட்ரென்த் வந்து இவன் ஆப்ரேட் பண்ணிட்டான். இப்போ இனிலேருந்து நீதான் எல்லாத்தையும் வெட்டுற வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அட போடாங்க கொய்யாலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். எப்படியா சர்வே பண்ணி அதே போதுன்ற மாதிரி யோசிக்கவும் நம்பர் ஆஃப் ஃபேட்ஸ் யூ சேவ்டுன்னு வரும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அந்த டிராகன் அவ்வளோ பேரை கொண்டிருக்குமான்னு ட்ரை கேட்கும்போது அது அவ்வளோ பேரை கொண்டிருக்காது. ஆக்சுவலி அது கொன்ன பீப்புளில் ஒருத்தர் இருப்பான், அவனை நீ காப்பாற்றணும் இல்லையா? அவன் வந்து ஃபியூச்சரில் ஒரு குழந்தைய காப்பாற்றுவான். அந்த குழந்தை ஒரு மெடிசனை கிரியேட் பண்ணும், அந்த மெடிசன் வந்து பல பேரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் ஈவென்ட் மாதிரி தான். ஒருத்தனை காப்பாற்றான் பல பேரை காப்பாற்றும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வருது. ஆனால் அந்த பாயிண்ட் எல்லாம் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும்போது அதெல்லாம் மறந்துடான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, என்னதான் அதை அடிச்சு போட்டிருந்தாலும் அதெல்லாம் திருப்பி எழும்ப ஆரம்பிச்சது. இப்போ என்ன பண்றது ஸ்கெலிட்டன்ஸ்ன்ற மாதிரி யோசிக்கும் போது அதை நான் பார்த்துறேன்ற மாதிரி ஹீரோ என்ன பண்றான், அந்த அண்டர் டாமினேஷன் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு மானா கம்மியா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ற, டாமினேஷன் யூஸ் பண்ணி போன் டிராகன்ஸ் வந்து ஆப்டென் பண்ணிடுறான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 110 ஓப்பன் பண்ணி அந்த போன் டிராகன் வந்து மறுபடியும் வருது. இப்போ வந்து டாமினேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மைண்டை போய் டிஃபீட் பண்ணிட்டு வா, அதாவது அந்த டார்கெட்டை டிஃபீட் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி இவனோட மைண்ட் வந்து அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. ஓ அவனை டிஃபீட் பண்ணுவான், எங்க இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வருது. அவன் வந்து எங்க பிறந்தான் என்ன வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்குற அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது என்னோட பேர் தான் டார்கா. எனக்கு சின்ன வயசுல வந்து மிஸ்டீரியஸான மேஜிக் பவர் இருந்து அதனால எல்லாருமே என்ன ஒதுக்கி வச்சாங்க. என் அம்மா கூட ஏன் என்ன பெத்தன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அவன் கதையை சொல்லிட்டு இருக்கும்போது டார்கா அதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லாததுடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு பஞ்சு கொடுத்து அவனை டிஃபீட் பண்ணி விட்டுறாரு. அவள் தான் அந்த சோல் வந்து அவனுக்கு பிலாங் ஆயிடுது. அதனால இந்த டிராகன் வந்து இன்னிலிருந்து உனக்கு அடி பண்ணியும் இதுக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்லு, அந்த வார்த்தை உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் தாண்டா உங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவங்க ரெண்டு பேரும் ஸ்வாட் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மேல் நோக்கி அடிச்சு ஹார்ட் மாதிரி போட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அடப்பாவி டிராகனுக்கு எப்படா மனுஷன் அப்பா முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆஹா என்னோட கியூட்டான பை, உன்னால ஒரு மலையை கூட துண்டாக்க முடியும், என்னோட வேலைங்கெல்லாம் ஈஸியாகும், எவ்வளவு அழகா இருக்க பாரு, உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் பாரு, நீ ஒரு ஈவில் டிராகன் கிடையாது, அதனால உன்னோட பேர் தான் யாங் யாங், அதுக்கு மீனிங் வந்து டிராகன். என்னடா மட்டமான பேர் வச்சிருக்குன்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட கியூட்டான யாங் யாங் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமான்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. குயின் யோசிக்கிறாங்க, இவங்க கிட்ட இப்போ ஜேவர் இருக்கான், அவன் ஒரு கிராண்ட் மாஸ்டர், இந்த காடே வந்து ஸ்லே பண்ற அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராகன் இருக்கு, இவன் நினைச்சா ஒரு கண்ட்ரி ஒரு நைட்ல அழிக்கலாம், ஆனா இவன் வந்து என் கையை விட்டு இப்போ போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன ஆர்டர் போட முடியாதுன்னு அதுக்கப்புறம் கட் பண்ணி அர்த்தம் காட்டுறாங்க. மன்னிப்பு கேட்கறாங்க யுவராணி, இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு, அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த கிரைசிஸ் இருந்து மக்களை காப்பாத்துனது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்ல ட்ரை பண்றாங்க. வேணா கதறிட்டு இருக்கும்போது இவ்வளவு பவர் இருந்தோ நீ ஒளிஞ்சு வாழணும்னு ஆசைப்படல, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாய்டு ஃப்ரெண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேரை சொல்லி விட்டுறாங்க. அவனுக்கு மூஞ்சி மாறிடுது. வேற காட்டிட்டு இருக்காங்க ராணி. அன்னைக்கு ராத்திரி ஆனா சந்தோஷமா இருக்கா. என்னடா அந்த இடம் அழிஞ்சது இல்லையா, அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லியன் கோல்டு தர அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் சந்தோஷமா இருக்கிறான். சரி ஓகே, நம்ம சாவர நிலைமை இருந்தோன்றதை மறந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாவர நிலைமை தான் சாவல்ல ஜாலியாக ஒரு எம்பரர் மாதிரி வாழ போறேன்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். நீ என்ன காட் மாதிரியா, ஆனா காடுக்கு அந்த மாதிரி கேவலமாக ஃபேஸ் இருக்காது, நீ யாருன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். சரி உண்மையான லாய்ட் ஃப்ரெண்டரா இருக்கான், அவன் செத்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, அது எனக்கு தெரியாது, நான் இங்க வரும்போது இந்த பாடியில் வந்து எழுந்தேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல. அப்ப நீ வேணுனே வந்து அவன் பாடியை டேக் ஓவர் பண்ணல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாடு நான் தூங்க போறேன்ற மாதிரி பட்டுட்டான். என்னடா கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போய் சொல்ற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் மூஞ்ச பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும், ஆனா உன் மூஞ்ச அப்படி வச்சிருக்கும் போதே தெரியுது நீ உண்மையை சொல்றேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு
இருக்க யாரோ கதவு தந்துட்டு வராங்க. டேய் என்னடா இவன் சென்ஸ் பண்ணவே இல்லன்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் உயிரோடவே இல்லன்ற மாதிரி தான் ஜேவர் சொல்றான். இவன் தான் அந்த டிராகன் ஒன்னு அழிச்சாங்க பாத்தீங்களா, இப்போ அந்த போன் டிராகன் அதோட ஒரிஜினலான ஓனர் என்கிட்டஸா. தலைவர் என்ன பண்றாருன்னா உள்ள வந்தவனே லார்ட் ஃப்ரெண்டியா உன்னை மீட் பண்ண தான் வந்த, உடனடியா ஹெல்லுக்கு போயிட்டு என்னோட சோலை நீ வந்து மீட் எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்ல என்னால முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துவீங்கிறான். உடனே அந்த டிராகன் கதற ஆரம்பிச்சது. ஐயா சாமி தயவு செஞ்சு கேட்கறியா எடுத்துன்னு வாங்கன்ற மாதிரி சொல்ல நான் ஏன் போகணுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். நீ போய் எடுத்துட்டு வந்தா உனக்கு டிராகன் கிங் மெம்பர்ஷிப் போட்டு தரேன் பண்ற மாதிரி சொல்லுவோம். ஓ உனக்கு பிசினஸ் பேச தெரியுமா, பரவாயில்ல அப்ப ஆரம்பிப்போம் பேச்சுன்ற மாதிரி ஹீரோ பூஜி பார்க்க. அப்படி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 111 ஓபன் பண்ணா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்க எல்லாமே உடஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சரிப்படுத்திட்டே இருக்கும்போது ஹீரோ மட்டும் நல்லா ஜூஸ் குடிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது குயின் வராங்க. உடனே வந்து பயப்பட ஆரம்பிச்சார். ராணி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ சூப்பர்வைசர் தானே, நீ போய் வேலை செய்யணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவன் பட்டை சத்து காட்டிட்டு இருக்கான் பாருங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கார்ட்ஸ் எல்லாம் போக சொல்லிட்டு அவன் வந்து நம்ம லாய்ட பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க வந்து ஸ்லாப் பண்ணிருப்பாங்க இல்லையா பின்னாடி டிக்கிலே, அந்த சென்சேஷனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ண இவன் வந்து எனக்கு எதிரிடுவான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்கள அறியாவே ஒழிச்சுட்டு ஒரு அடி வச்சிடறாங்க பாருங்க. டே என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அவன் நடன விகில் இன்னொன்னு காட்டிக்கிட்டு இருக்கா. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பாவி அந்த மாதிரி ஆளாடா நீன்ற மாதிரி ஜேவர் யோசிச்சுட்டு இருக்கோம். சரி அந்த போன் டிராகனை எங்க அமிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டா அது வந்து இங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துன்றதா மக்களே இல்லாத இடத்துக்கு அனுப்பிட்டேன்ற மாதிரி சொல்ல, டே உனக்கு புரியுதா, உன் பக்கத்துல கிராண்ட் மாஸ்டர் இருக்கா, உனக்குன்னு ஒரு டிராகனுமே இருக்கு, இனிதான் இந்த இடத்துல வந்து செம்ம பவர்ஃபுல்லானவன், அது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி சொல்லும்போது நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க வந்து எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, அந்த பவர்ஸை வந்து பீஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து பயன்படுத்தினே தவிர என்னோட ஓன் யூஸ் கிடையாது. அதனால எப்பயுமே நான் உங்களோட சிட்டிசன் தான், நீங்க வந்து என்ன எப்படி வேணா பயன்படுத்துங்க, நான் உங்கள் அடிமை எப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, தேங்க்யூ லாய்ட் ஃப்ரெண்டியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. போகும்போது யோசிச்சுட்டே போறாங்களா இவனை பத்தி தான், அவன் என்ன மாதிரி ஒரு உண்மையான ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் அட்டாக் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து கீழே விழுறாங்க. கார்ட்ஸ் எல்லாம் வந்து போக சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறானுங்களா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஃபேட் சேவ் பண்ண, அதாவது எத்தனை மக்களை சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பீப்பிள் இறக்குற மாதிரி காட்டுது. அடப்பாவி இந்த டிராகன் வந்து அது இதுல வரல நாவல்ல, அதனால வேற தான் வந்து இன்சிடென்ட் நடக்குது, பெரிய ப்ராப்ளம்னால இத்தனை பேர் இறந்து போறாங்க, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ராணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாய்சன் வந்து தலைக்கு ஏற ஆரம்பிச்சு லாய்ட கொல்லு, அவன் தான் கெட்டவன், அவன் நம்மள வந்து எய்ம் பண்ணி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இதுவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கத்தி எடுத்துட்டு லாய்ட கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல லாய்டு வந்து இந்த டிராகன் கூட பேசிட்டு இருக்கான். என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்ல வந்து நரகத்தோட ராஜா என்னோட சோலை பிடிச்சி வச்சுக்கிறாரு, அதை போய் நீ எடுத்துட்டு வரணும் பாட்டுற மாதிரி சொல்ல, சிச்சுவேஷன்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லின்ற மாதிரி லாய்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சென்ஸ் பண்றான் ஜேவியர். அவனுக்கு தெரியுது ராணி வராங்க, அதான் ராணின்னு இல்ல வேற ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வருதுன்னு தெரியுது. தம்பி அந்த மெம்பர்ஷிப் கட்டி போட்டுன்னு வச்சுக்கேன், அவரோட ட்ரெஷர்ல உனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்பா, அது மட்டும் இல்லாம உனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் ஒன்று கிடைக்கும், நீ செத்துட்டுனா அதே இடத்துல திருப்பி ரிவைவ் ஆவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆஹா இது கேட்க நல்லா இருக்கே, மேலும் மேலும் சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. வெளியே ராணி வந்து கரெக்டா கதவு மேல கை வைக்கிறாங்க. ஜேவரும் என்ன பண்றான், கத்தி எடுத்துட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறான். யார்டான்னு பார்த்தா வெளியே யாருமே காணும். என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டா ஒன்னும் இல்லை, நான் சென்சிட்டிவ் வந்துன்ற மாதிரி சொல்ல, ஸ்வார் மாஸ்டரா நீ ஜேவி இப்படா அந்த பக்கம் பெரிய பேசிட்டு இருக்காங்க, குறுக்குல வந்து நின்றுட்டு இருக்கான்ற மாதிரி அவன் துரத்தி விட்டு இந்த பக்கம் பார்த்தா ராணி எப்படி வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. சரி அதெல்லாம் ஓகே, நீ உண்மையான்னு சொல்றியா இல்ல போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு என்னால எங்க நம்ப முடியும். நரகத்துல தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லு, அது மட்டும் இல்லாம உன் சோல் மேல நீ சத்தியம் பண்ணு, ஒருவேளை நான் ப்ராமிஸை கீப் பண்ணல அப்படின்னா என்னோட சோல் வந்து எட்டர்னிட்டிக்கு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அடப்பாவி இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும், டிராகன்ஸ் ப்ராமிஸை மீறாதுன்னு, அதை தெரிஞ்சுக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரி சொல்லுவோம். அவனும் வந்து சத்தியம் பண்றேன், நான் வந்து உங்க ஆசை வந்து நிறைவேற்றுறேன்ற மாதிரி சொல்ல, ஸ்பெஷல் எஃபெக்ட்ல எதுவும் கிடையாது, இந்த நரகத்துல இருந்து சம்மன் பண்றதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒன்று கிரிக்கிட்ட, என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. உனக்கு பிடிச்சவங்க யாருன்னா ஒருத்தர் யோசிச்சுட்டு இந்த இது வந்து யூஸ் பண்ணனா ஒரு கேட் ஓப்பன் ஆகி நரகத்துல இருந்து உங்களால் தப்பிக்க முடியும், என்ன எமர்ஜென்சினா அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகேன்ற மாதிரி அவனை சொல்லிட்டு சரி வாடா எக்ஸ்ட்ரா லைஃபை போய் பெற்றுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஜேவர் கூப்பிட, நான் ஏன்டா அவன் கூட நரகத்துக்கு வரணுன்ற மாதிரி பார்க்க, நீ எல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாதுப்பா, நீ வந்து நான் எங்க படம் வந்துதான் அவனை மூட்டுவான்ற மாதிரி கூப்பிடுவோம், எனக்கு ரொம்ப சம்பளம் கம்மியா தராங்க கொய்யால, சம்பள உயர்வு பண்ணதுக்காக நான் போராட்டம் பண்ணுன்ற மாதிரி ஜேவர் யோசித்து நரகத்துக்கு ஏறி குதிக்கிறான். குதிக்கும் போது எல்லா டீமன்ஸ்க்கும் தெரிஞ்சுது இங்க ஒருத்தன் வரா, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, ஹெல்நேட்டே வந்து சாவடிச்சவன், அதுவும் அவனோட கானக்குரல்னால, அப்படின்னா இந்த இடத்துக்கு வரானா ஹெல்ல ஒரு கான்செப்டை செட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸெக்ட் டென்டாக்சியான் மாதிரி இவனை ஒரு சிங்கரா நினைச்சுக்கிட்டு அந்த டீமன்ஸ் எல்லாம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 112 ஓபன் பண்ண நரகத்துல ஒரு சோல் வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணி 2 டீமன்ஸ் சேர்ந்து அது வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சாப்பிடலாமா இல்ல வறுக்கலாமா, எப்படி போட்டு இது வந்து டார்ச்சர் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி டீமன் ஃபேஸ் வச்சுட்டு நம்ம ஹீரோ வருவோம். என்னதான் நீ வந்து டீமன் சிங்கரா இருந்தாலும் நீ ஒரு ஹியூமன், யார்கிட்ட பேசுறன்றது தெரிஞ்சுட்டு பேசுறான்ற மாதிரி அந்த டீமன் சொல்லிக்கிட்டே இருக்க. இவன் என்ன பண்றான், ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு சின்னலாம் வந்து உடச்சுக்குது. என்ன தைரியம் தான் என்னோட பார்ட்னரோட பக்கில் உடச்சிருப்பேன், ஒண்டி கொண்டி சண்டை போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு இன்னொரு டீமன் வரும். நீ ரொம்ப கைண்ட் ஆட்டடான பர்சன் தெரியுமான்ற மாதிரி ஜேவியர் சொல்றான். எனக்கு கைண்ட் ஆட்டடா, நான் ரொம்ப கோல்டானவன், நான் ரொம்ப மோசமானவன்டா, நான் தான்டா இந்த அகிலத்தை ஆள்ற டீமன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் கிடையாது, உங்க அம்மா உன்னை அப்படி வளர்க்கலன்றது எனக்கு தெரியும், நீ என்ன பேசுறன்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி டீமன் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க அம்மா உன்னை கண்டிப்பா நல்லவனை தான் வளர்த்திருப்பாங்க, நீ மத்தவங்களுக்காக கேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, நீயும் அதே மாதிரி தான் வளர்ந்துருப்ப, வளரும் போது நீ மத்தவங்களுக்கு கேர் பண்றன்றதுனால அது உன்னோட உனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க.
சொல்லுவாங்க, நீ எப்பயுமே வந்து தன்னலம் கருதாம மத்தவங்களோட நல்லுக்காக தான் வந்து எல்லாத்தையும் செய்வேன், அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் தான் நீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச பேச அவன் கண்ணுல இருந்து கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் கெட்டவன்ற மாதிரி சொல்ல இவங்க அம்மா பேச்சல எடுத்து என்ன பண்ற வேறனே வந்து அவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா பாவி, ஒரு டீமனே போட்டு புள்ளி பண்றேன், நீ வேற மாதிரி ஆள் தான்ன்ற போய் ஜேவரை பார்த்து நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டீமனே பார்த்தீங்கன்னா கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கு. சரி ஓகே, இவன் இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு காது மேல 2 அடி அடிக்க, எங்க அம்மா உண்மையாவே நல்லவன் சொன்னாங்கப்பான்ற மாதிரி சொல்லிட்டு கதறி அழுவோம். 4 அடி அடிச்சு மூஞ்செல்லாம் பலாப்பழம் பழுக்க வச்ச பிறகுதான் சரி பதில் சொல்றேன்ற மாதிரி சொல்ல, நீ வந்து இதை முன்னாடியே பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும். டே, என்கிட்ட முதல்ல கொஸ்டின் கேட்டுக்கணும், நீ கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிருப்பியா? இல்ல நீ அடிச்சதுனால தான் பண்ணுன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே, என்ன கர்மன்ற இதுனா ஸ்மார்ட் போனா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான் ஸ்பிரிட் போன்ற மாதிரி சொல்றான். இதுல வந்து நம்ம சர்ச் இன்ஃபர்மேஷன் எதுவுமே பண்ண முடியுது. அதுல வர இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த ஹெல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வரும். அதுல 40% வந்து பொய்கள் தான்ற மாதிரி சொல்ல, ஓ அப்ப 40% தான் உண்மையா? எப்படி கண்டுபிடிச்சுன்ற மாதிரி இந்த டீமன் பாக்கும். ஏன்னா டீமன்ஸ் எப்பவுமே உருட்டு தாண்டா உருட்டிட்டு இருப்பீங்க. சரி ஹெல் கேஸ்டலுக்கு எப்படி போறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் வெஸ்ட் சைடு போக சொன்னா, ஏன்டா ஈஸ்ட் சைடு போறேன்னு சொன்னா, ஏன்னா நீ உருட்டி இருப்படா பரதேசின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோவை அந்த டீமன்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குது. ஏன்னா அவன் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து கண்டுபிடிச்சிடறான். ரொம்ப கோல்ட் ஆட்டனா பேசிட்டு இருக்கா இல்லையா? நீ அந்த கிங் ஆஃப் ஹெல்ல பத்தி சொன்னா அங்க போன உடனே இன்னும் நிறைய திட்டுவேன், அப்ப நீ சந்தோஷமா இருன்ற மாதிரி சொல்ல, அப்படியா ஓகேன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுவோம். ஆமா, நீ ஒரு மனுஷன் இங்க இருக்கிற ஃபிளேம்ல எப்படி தாங்கன்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். இவனுக்கு தான் ஒரு ஸ்கில் இருக்கு இல்லையா, ஆஸ்பகான் சிட்டில அக்வயர் பண்ணிருப்பான். சோ அதனால பெருசா அஃபெக்ட் ஆகல. அந்த கேஸ்டல் தான் வந்து ஹெல் கேஸ்டல்னு கேட்க இல்லன்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப நான் ரீச் ஆயிட்டோம், வா வா இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போக, எப்பா எங்களை வந்து அசிங்கமான வாரத்தில் திட்டுறேன்னு சொல்லி எங்க பண்ற மாதிரி கேட்டா, நான் உருட்டுனேன்டா போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போறா. அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து செம்ம சந்தோஷமா வரானுங்க. யாரா நீங்க, அவன் போட்டு கழுவி ஊத்துறான். அதை மாதிரி இன்ஸ்பிரேஷனா பாக்குறான். இதுல இந்த ஜேவ் இருக்கு, அந்த பையன் வர டாட்டா காட்டிட்டு இருக்கான் அவங்க அம்மா பத்தி பேசுறதால. அதுக்கப்புறம் நரகத்துக்குள்ள போறாங்க. அங்க நிறைய டீமன்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி பாருங்க. இவன் அதெல்லாம் வந்து மூஞ்ச காட்டி அந்த டீமன்ஸே பயம்புத்திடுறான். அக்காளி நாங்க தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு தௌலத்தா என்ன பண்றான், உள்ள போறானா. போகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் தான் கமாண்டர், உங்க எல்லாரும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டர் வரா. அவனு ஜேவர் போட்டு பொலம் பொழுதுறான். அப்படியே போற வர டீமன்ஸ்ல பரட்டி போட்டு இவனுக்கு என்ன பண்றான், கிங் ஆஃப் ஹெல்ல மீட் பண்றதுக்கு போறாங்க. பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சது இவன் தான் அன்னைக்கு என் கனவுல வந்தா. உங்களுக்கு என்னடா வேணும், எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியுதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், உங்களுக்கு உன்னோட ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுமா, அதுக்கான வேலையை நான் பாக்குறேன். என்னோட பேர் தான் லாய்டு ஃப்ரண்டியா, உங்க பிரச்சனை தீக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவோம். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் ஆஃப் அனிமி சீரிஸ்ல வேணும்னு சேனல் மறக்காம அடுத்த வீடியோ சந்திக்குமாரி டாடா பை பாய்.